everyone, welcome to the channel All Media Tamil. பேசிட்டு இருக்கிறது நான் உங்க நண்பன் தேவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறோன்னா அதை எப்படியும் இந்த டோரண்ட் ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணுறப்ப நம்ம டோரண்ட்டில் டவுன்லோட் பண்ணுறப்ப நம்மளோட நெட்டு சீக்கிரமாகவே நம்ம நெட்டு முடிஞ்சிடும். நம்ம பேட்டரியும் சீக்கிரமாக ட்ரைன் ஆயிரும். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அது இன்னொருத்தருக்கு அப்லோடும் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம நெட்வொர்க் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது இல்லாமல் அது ரொம்ப ஸ்லோவாக வேறு டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு இது எதுவுமே இல்லாமல் எல்லாமே ப்ளஸ் தான். உங்கள் பேட்டரியும் ட்ரைன் ஆகாது, உங்கள் டேட்டாவும் சீக்கிரமாக குறையாது, அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ஆல் மீடியா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to the channel All Media Tamil. To get all update, click the subscribe button, then click bell icon. Don't miss the update. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இது ரொம்ப ஈஸியான மெத்தட், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. இதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் தான், டோரண்ட்டுக்கு பதிலாக வேறு அப்ளிகேஷனில் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்மேட் தான். விக்மேட்டில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது எல்லாருமே விக்மேட் வச்சுருப்பீங்க, ஆனால் இதுலேயும் டவுன்லோட் பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் விக்மேட் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட விக்மேட் இல்லைன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம வீடியோ கீழே இந்த விக்மேட்டோட ஏபிகே ஃபைல் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் சிம்பிளாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் டெமோ மூலமாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணுற போது அதுக்கு அந்த பிரிண்ட்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா நம்ம டோரண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த இது கொடுப்போம். அது வரைக்கும் எல்லாமே நீங்கள் நார்மலாக பண்ணுற ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறமா அந்த ஓப்பன் பண்ணும்போது நம்ம அந்த டோரண்ட்டுக்கு போகும். அந்த டோரண்ட்டுக்கு போகிற இடத்துல இந்த நீங்கள் விக்மேட் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும், ஆட் டோரண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அந்த ஆட் டோரண்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த இது விக்மேட்டில் போய் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போதைக்கு, அதான் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் விக்மேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த மூவி பிரிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஓப்பன் வித் கேட்கும். ஓப்பன் வித் கேட்குறப்ப நீங்கள் மைக்ரோ டோரண்ட் ஒன்று காமிக்கும், இன்னொன்று ஆட் டோரண்ட் ஒன்று காமிக்கும். அந்த ஆட் டோரண்ட்ன்றது தான் இந்த விக்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு டெமோவை நான் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டெமோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம டேட்டாவை லாஸ் பண்ணாமல் நம்ம பேட்டரியும் ட்ரைன் ஆகாமல் எப்படி நம்ம ஈஸியாக ஒரு மூவியை ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறதுன்றதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்ம பொதுவாக எப்பயுமே நம்ம ஒரு சைட்டில் போயிட்டு நம்ம ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை டோரண்ட்டில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம். இப்போ அதே மாதிரி தான் நான் ஒரு சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த மூவி பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு பிரிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இது
இப்போ டவுன்லோட் ஆகி ஓப்பன் இருக்குது. ஃபைல் ஆல்ரெடி டவுன்லோட் ஆகலை. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த விக்மேட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எனக்கு எப்படி காமிச்சிட்டோ அதே மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போ ஓப்பன் வித் காமிக்கிது பாருங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணுற இந்த டோரண்ட்டு. இது வந்து ஆட் டோரண்ட் காமிக்கிது பாருங்க. இது வந்து இப்போ அந்த விக்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.